நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ, என்னென்ன இவரு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நேத்து வேற இந்த ராகேஷ் எங்க இருக்கான்னு வேற அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் கூட சண்டைக்கு போயிருப்பாரோன்னு பயமா இருக்கு. நேத்து அவ்வளவு தூரம் சொன்னேன் அவன் கூட சண்டைக்கு போகாதீங்கன்னு. ஆனா இப்போ எங்கேயோ போயிருக்காரு, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவன் கிட்ட தான் சண்டைக்கு போயிருக்காரோன்னு பயமா இருக்குன்னு. ஐயோ இல்லம்மா, நீ பயப்படாத. அப்படியெல்லாம் அவன்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். அவன்கிட்ட பிரச்சனை பண்ண போறதா இருந்தா எதுக்கு ரியாவை கூட்டிட்டு போயிருப்பான்? அதானே தெரியல, ரியாவை வேற கூட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு அது வேற ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பயப்படாதம்மா, பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் போறவனா இருந்தா ரியாவையெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டான். ரியாவை பத்திரமா உங்ககிட்ட விட்டுட்டு தானே போவான். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா ரியாவையும் கூட்டிட்டு போயிருக்காரு, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரே. அப்ப எங்க தானே போயிருப்பாரு? அதான் தெரியலையம்மா. சரி இரு, நான் போன் பண்ணி பாக்குறேன். போன் அடிக்குது, அவனான்னு பாரு. அவர் இல்லண்ணே, சாரா போன் பண்றா. இருங்க என்னன்னு பாக்குறேன். ஹலோ அண்ணி. சொல்லு சாரா. அண்ணி எங்க இருக்கீங்க? அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரு. என்னது வீட்டுக்கு வந்துட்டாரா? ரியா அவர் கூட தானே இருக்கா சாரா? ஆமா நீ, அண்ணன் வரும்போது ரியாவையும் தான் கூட்டிட்டு வந்தாரு. ரெண்டு பேருமே வீட்ல தான் இருக்காங்க. இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. உன் அண்ணன் ரியாவையும் கூட்டிட்டு எங்கேயோ போறேன்னு போயிட்டாரு. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் எங்க போயிருப்பாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை வீட்டுக்கு வந்துட்டாங்களே. சாரா, அப்புறம் அவரு வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்ற, மாமா எதுவும் சொல்லலையா? ஐயோ நீ வாப்பா, வீட்ல இல்ல, அவர் வெளிய போயிருக்காரு. அண்ணன் பாட்டுக்கு ரியாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். நான் என்னடா வீட்டுக்கு வந்துட்டேன், வாப்பா பார்த்தா ஏதாவது சொல்ல போறாருன்னு சொன்னதுக்கு அவர் என்ன எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். அதே நீ வாப்பா வந்தா ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்து தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இல்ல சார், அதெல்லாம் யோசிக்காம அவர் வந்திருக்க மாட்டாரு. சரி நான் வரேன், இரு. சரி நீ வாங்க. ஏமா வந்து ராகேஷ் கூட சண்டைக்கு போயிருப்பானு பயந்துகிட்டே இருந்தியே, பாத்தியா அவன் வீட்டுல தான் இருக்கான். இல்லண்ணே, அவர் இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப இவ்ளோ நேரம் வேற எங்கேயோ தான் போயிருக்காரு. ரியாவை பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் போன் பண்ணப்பவும் எடுக்கல. போனை எடுக்காம இருக்கும்போதே எனக்கு தெரியும் அவர் நிச்சயமா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு வேலை பண்றாருன்னு. ஏமா ஒருவேளை வந்து ராகேஷ் கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிருப்பானோ? எனக்கும் அப்படித்தானே தோணுது. ஆனா நேத்து என்கிட்ட அந்த ராகேஷ் கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டும் அந்த ராகேஷை மட்டும் அவர் போய் அடிச்சிருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இருக்கு அவருக்கு. நீங்களும் வாங்கண்ணே, வீட்டுக்கு போய் அவர் என்னதான் பண்ணிருக்காருன்னு பாப்போம். ஐயோ மச்சான் மாட்டிக்கிட்டான் போலயே. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். சாங்கெல்லாம் ஓகேதான், ஆனா மாட்டிக்கிட்டியே பங்கு. பாத்தீங்களா என்னமோ சண்டைக்கு போயிருக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, தலையில அடிபட்டு வந்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ராகேஷ் கூட சண்டைக்கு தான் போயிருக்காரு. இருமா என்னன்னு கேப்போம். டேய் என்னடா தலையில என்ன அடி? அந்த ராகேஷ் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண போனியா? சொல்ல மாட்டாருண்ணே, எப்படி சொல்லுவாரு? அந்த ராகேஷ் கிட்ட சண்டைக்கு தான் போயிருக்காரு. அதனாலதான் இப்படி எதுவும் பேசாம உட்கார்ந்துருக்காரு. ஹிரியா நீ சொல்லு, நீ உன் அப்பா கூட தானே போன? ரெண்டு பேரும் எங்க போனீங்க? பேட் பால் விளையாட போனீங்களா? ரியா, உன் அப்பா கூட சேர்ந்து நீயும் போய் சொல்லாத. பேட் பால் விளையாட போனதுக்கு எதுக்கு உங்க அப்பா தலையில அடிபட்டு இருக்கு? என்னன்னு சொல்றியா இல்லையா இப்போ? இல்லம்மா, நாங்க பேட் பால் விளையாட தான் போனோம். பாப்பா தான் பால் போட்ட, அப்பா தான் பேட் அடிச்சாரு. ஓ அப்படியா, பேட் பால் விளையாட தான் போனீங்களா? சரி, அப்ப எப்படி உன் அப்பா தலையில அடிபட்டுச்சு அத சொல்லு. அது பாப்பா வேகமா பால் போட்டினா அது அப்படியே அப்பா தலையில பட்டு அடிபட்டுச்சு. எது? நீ வேகமா பால் போட்டதுல உன் அப்பா தலையில பட்டு அடிபட்டுருச்சு? ஆமாம்மா. பாத்தீங்களா, இவர் என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்துனதும் இல்லாம குழந்தைகிட்டயும் போய் சொல்ல வச்சு குழந்தையும் கெடுக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும் இவர் அந்த ராகேஷ தான் அடிக்க போயிருக்காரு. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். டேய் என்னடா, அப்படி அந்த ராகேஷ் கிட்ட தான் பிரச்சனை பண்ண போனேன்னா அதையாவது சொல்லி தொலைடா. இப்படி எதையுமே சொல்லாம டென்ஷன் பண்ணாதடா.
அதுதான் இவர் அந்த ராகேஷ் கிட்ட சண்டைக்கு போயிருக்காருன்னு நல்லா தெரியுதே. அப்புறம் இன்னும் என்னத்துக்கு மறைச்சிட்டு இருக்காரு? எனக்கு அப்பவே தெரியும் அவனை போய் அடிக்காம இவருக்கு சமாதானம் ஆகாது. நிச்சயமா இவர் அவனை போய் அடிப்பாருன்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி அவனை போய் அடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஏங்க நேத்து தானங்க என்கிட்ட அந்த ராகேஷை போய் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்க. என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் எப்படிங்க அவனை போய் அடிச்சீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவன் கிட்ட சண்டைக்கு போயிருக்கீங்க. சொல்லுங்க, எதுக்குங்க அவனை போய் அடிச்சீங்க? ஆனத்தில் வந்து வந்தாலே கோடிக்கும் வீரத்தை கண்டேனடி. ஞானத்தை பாதித்து மனத்தை சாதித்தால் நான் என்ன செய்தேண்டி? நானுண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றேதான் வாழ்ந்தேனடி. நாளாக நாளாக தாரான கோபத்தில் நான் வெங்கையானேனடி. ஆமா, இவர் பெரிய அனிருத்து. பாட்டாலேயே தான் பதில் சொல்வாரு, வாயை திறந்து பேச மாட்டாரு. நான் இங்க ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன், இவர் என்னடா பாட்டு போட்டுட்டு இருக்காரா? முதல்ல இந்த டேப்பை தூக்கி போட்டு உடைக்கிறேன். ஏய் இர்ரி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நீங்க அந்த ராகேஷ் கிட்ட சண்டைக்கு போனீங்களா? அதுதான் எனக்கு இப்ப தெரியணும். ஆமா போனேன். யாரை கேட்டீங்க அவன் கிட்ட சண்டைக்கு போனீங்க? அவன் கூட சண்டைக்கு போக மாட்டேன், அவன் அடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல. என்னமோ நான் கொடுத்த வாக்கு தான், அதுல இருந்து என்னைக்கும் மாற மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படிங்க சத்தியத்தை மீறினீங்க? நான் சத்தியத்தை மீறிட்டேன்னு யார் சொன்னா? நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீறலாம் இல்ல. சத்தியத்தை மீறலையா? அவனை போய் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப அவனை போய் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்ப அந்த சத்தியத்தை மீறது இல்லையா? நான் அவனை போய் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். நான் இருக்கிற இடத்துக்கு அவனை வர வச்சுதான் அடிச்சேன். பாத்தீங்களா அண்ணே? டேய் மச்சான், நீ சமாளிப்பேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மொக்கையா சமாளிப்பேன்னு நினைக்கலடா. டேய், நான் தான் சமாளிக்கிறதுக்கு திணறேன்னு தெரியுதுல்ல. கூட ஏதாவது எடுத்து கொடுக்கறதுக்கு தான் உன்னைய வர சொன்னேன். நீ என்னடானா அவ பக்கம் நின்னுகிட்டு இருக்க. அடேய், நான் யார் பக்கமும் இல்லடா. இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல. ஏன்னா புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு சேர்த்துக்குவீங்க. ஆனா உங்க 2 பேத்துக்கு இடையில பஞ்சாயத்து பண்ண வந்தேன்னா கடைசியில நான் தாண்டா தெருவுல நிக்கணும். இல்லண்ணே, எப்பவும் போல சண்டை போட்டு இவர் கூட சேர்ந்துருவேன்னு நினைக்காதீங்க. ஐஷு, இப்ப என்ன? ஆமா, அவனை போய் அடிச்சேன். அவன் பண்ணதுக்கு அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், அவ்வளவுதான். இப்ப மட்டும் நான் அவனை போய் அடிக்காம இருந்தா திரும்ப திரும்ப அவன் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நேத்து ஹாஸ்பிட்டல் கூட பார்த்தல, ஆள் அனுப்பி பிரச்சனை பண்ணான். இந்த மாதிரி அவன் எப்ப என்ன பிரச்சனை பண்ணுவானு பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரேடியா அவன் விஷயத்த முடிச்சதுல இருந்தா அவனை போய் அடிச்சேன். டேய் மச்சான், பயப்படாத சக்தி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணல. அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொடுத்ததுல அவன் நிச்சயமா நம்ம கிட்ட இல்ல, வேற யாருக்கிட்டயுமே பிரச்சனை பண்ண மாட்டான். பிரச்சனை பண்ணவும் முடியாது. அப்புறம் என் பொண்டாட்டி மேலயும் பொண்ணு மேலயும் கை வச்சு நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்க வேண்டாம். இதுக்கப்புறமா யாராவது பிரச்சனை பண்ண வந்தா அவங்க எல்லாரையும் போய் அடிக்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாலும் இவரோட விஷயத்துல நான் தலையிட போறது இல்ல. இனிமே இவருக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல. இவரோட இஷ்டப்படி இவர் என்னமோ பண்ணட்டும். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஐஷு அப்படி இப்படின்னு என்கிட்ட வர வேணாம்னு சொல்லுங்க. டேய் என்னடா ஐஷு இப்படி சொல்லிட்டு போறா? விட்ரா, எங்க போயிட போறா? அவ இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். நான் அவளை சமாளிச்சிருவேன். நீ சமாளிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ராகேஷ் என்னடா பண்ண? ராகேஷ் ஆஃப்டர் ஆல் ஒரு டாக்டர் உன் கையவும் காலையும் உடச்சு இப்படி உட்கார வச்சிருக்கான். ஏண்டா ஒன்னால அவனை அடிக்க முடியலனா எனக்கு ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா அவன் கதையவே நான் முடிச்சிருந்திருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போகல. என் பையன் மேல கை வச்சதுக்கு அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, இவர் மட்டும் இருந்தப்பவே அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு. இதுல வேற அவங்க அப்பாவும் வந்திருக்காரு. இனி என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஒரே ஒரு போன் கால் தான், அவனை நான் இருக்கிற இடம் தெரியாம பண்றேன் பாரு. அதெல்லாம் எதுவும் வேணாம் டாடி, அவனை எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்டா ஏன் வேணாங்கிற? உன் கையையும் காலையும் உடைச்சிருக்காண்டா. இதுக்கப்புறம் இந்த கையை வச்சுக்கிட்டு நீ எதாவது பண்ணணும்னாலோ இல்ல எந்திரிச்சு நடக்கணும்னாலோ எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமாடா உனக்கு? உன்னை இந்த நிலைமையில ஆக்கணும்னா எதுவும் பண்ண வேணாங்கிற? இல்ல டாடி, நான் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். இதுக்கு மேலயும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு நான் விரும்பல டாடி. இவரே இப்படி பேசுறாரு, என்னால நம்பவே முடியல. போதும் டாடி, காசு பணம் சொத்து இதுக்காகலாம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணி அடுத்தவங்க நிம்மதியும் கெடுத்து நம்மளும் நிம்மதி இல்லாம இருந்ததெல்லாம் போதும். டேய் என்னடா பேசுற? காசு பணம் சொத்து இதெல்லாம் இல்லாம இந்த காலத்துல வாழ முடியுமா? எதுக்கு இப்ப இந்த ஏசி ரூம்ல இருக்கியே, இந்த ஏசி இல்லாம உன்னால ஒரு நாள் இருக்க முடியுமாடா? இருந்திருக்கேன் டாடி. காயத்ரியோட அவ ஊர்ல போய் 1 மாசம் எந்த வசதியுமே இல்லாம இருந்திருக்கேன். அங்க பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைனாலும் காயத்ரி என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டா.
நம்ம வீட்ல ரொம்ப வசதியா இருந்தேன்தான், ஆனா அங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவ என்ன வைக்கல. எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டா. நான் மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாம அவ கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தா அங்க நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். டேய் இப்ப என்ன சொல்ல வர? போதும் டாடி, அவன் என்னை அடிச்சதுக்கு நான் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு யாரையுமே பழி வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல. ஏன்னா அவன் என்ன அடிச்சான், நான் அவனை போய் அடிச்சேன், திரும்ப அவன் என்ன வந்து அடிச்சான், இனி திரும்ப நான் அவனை போய் அடிச்சேன்னா இப்படி மாறி மாறி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தா இது எங்கதான் டாடி போய் முடியறது? அப்புறம் நான் அவனுக்கு பிரச்சனை பண்ணதுனால மட்டும்தான் அவன் என்ன அடிச்சான், இல்லைன்னா அவன் என்ன அடிச்சிருக்க மாட்டான். அதனால அவன் மேல எந்த தப்பும் இல்ல டாடி, தப்பெல்லாம் என் மேலதான். நான் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய நானே முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிடா, அடிச்சதுக்கு திரும்ப அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்ப ஐஸ்வர்யாவோட சொத்து எதுக்கு டாடி? நமக்கு இருக்கிற சொத்து பத்தாதா? இன்னும் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. அப்புறம் திரும்பவும் எதுக்கு டாடி ஐஸ்வர்யாவோட சொத்து நமக்கு? உங்களுக்கு இருக்கிறது நான் ஒரே பையன், எனக்காக தானே இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க. நானே எதுவுமே வேண்டாங்கிறேன், அப்புறம் எதுக்கு டாடி? டேய் நீ ஏதோ அடிப்பட்டதுல உளறிக்கிட்டு இருக்க. இல்ல டாடி, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். இன்னைக்கு காசுக்காகவும் சொத்துக்காகவும் இப்படி எல்லாம் பண்றோம். நாளைக்கே நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த இந்த பணம் காசு இதுலலாம் என்ன டாடி பிரயோஜனம்? இல்ல இந்த பணத்தால நம்ம உயிரை திரும்ப கொண்டு வந்துட முடியுமா? வேணாம் டாடி, இன்னைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு நம்ம இருப்போமான்னு கூட தெரியல. இந்த பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு யோசிச்சு யோசிச்சு இருக்கிற நம்ம வாழ்க்கையவே வாழாம இழந்துகிட்டு இருக்கோம். அதனால இதுக்கப்புறம் காசு பணம் சொத்து இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இருக்கிற வாழ்க்கைய இதுக்கப்புறம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் டாடி. டேய் என்னடா பேசுற? சரி உனக்கு முதல்ல குணமாகட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். இந்த நிலைமையில இங்க நீ தனியா இருந்து என்ன பண்ணுவ? அதனால நம்ம துபாய்க்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன். நம்ம உடனே துபாய்க்கு கிளம்பி போலாம். இல்ல டாடி, நான் வரல. இங்க என்ன பாத்துக்கிறதுக்கு காயத்ரி இருக்கா, அவ என்ன பாத்துக்குவா. நீங்க கிளம்பி போங்க டாடி, நான் குணமானதுக்கு அப்புறம் நானே காயத்ரி கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன். டேய் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதாடா? எனக்கு எல்லாம் புரியுது டாடி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி போங்க. எங்க நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு உங்க அப்பா துபாய்க்கு போலான்னு கூப்பிட்டாருல்ல, நீங்க அவரோட போயிருந்தா அங்க வசதியா இருந்திருக்கலாமேங்க. அங்க போனா வசதியா இருக்க முடியும், ஆனா நிம்மதியா இருக்க முடியாது காயோ. ஏன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் என் அப்பாவுக்கு புரிஞ்சிருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் சொத்து தான் முக்கியம். இப்போ நாங்க போனா கூட எதையாவது பேசி திரும்பியும் என் மனசை மாத்த தான் பாப்பாரு. அது மட்டும் இல்லாம நிச்சயமா உன்னையும் நான் கூட்டிட்டு போறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரு. அதான் எனக்கு அவரோ இல்ல அந்த வீடோ சொத்தோ எதுவுமே முக்கியம் இல்ல காயோ. எனக்கு உன் கூட இருந்தா போதும். இங்க நான் இருந்தா நீ என்ன பாத்துக்க மாட்டியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் உங்களை பாத்துக்காம வேற யாருங்க பாத்துக்குவா? அது போதும் காயோ. நல்லா இருக்கும்போது உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கல, ஆனா இப்போ உன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு இப்படி ஆனதுனால எங்க நீ என்னை பாத்துக்காம என்னை விட்டு போயிடுவியோன்னு நினைச்சேன். ஒருவேளை நீ என்னை பாத்துக்காம போயிட்டா கூட நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு எனக்கு அந்த தண்டனை எல்லாம் தேவைதான். ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க தப்பு பண்ணும்போதே நான் உங்க கூட இருந்தேன். இப்போ நீங்க திருந்தி நல்லவரா வாழணும்னு நினைக்கிறீங்க. இப்போ எப்படிங்க நான் உங்களை பாத்துக்காம உங்களை விட்டு போவேன்? நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க, நான் உங்க கூட தாங்க இருப்பேன். இதுக்கப்புறம் எனக்கு நீ வேற எதுவுமே தேவையில்லை காயோ. நீ என் கூட இருந்தா போதும். தேங்க்ஸ் காயோ. எப்படியோ அவன் திருந்துனா சரி. அப்புறம் டேய் நீ தான் ஐஸ்வர்யா ஏமாத்துற. சரி ரியாக்கும் போய் சொல்லி கொடுத்து ஏமாத்த வச்சுட்டியேடா. ஐயோ டேய், நாளா எதுவும் சொல்லி கொடுக்கலடா, அவளே தான் சொன்னான். என் அம்மோ அப்பா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு நீ அம்மா கேட்டதுக்கு அப்பாவும் நானும் பேட் பால் தான் விளையாட போனோம்னு சொன்னேன்? அது அப்பா அந்த அங்கிள அடிச்சிட்டீங்கன்னு தானே அம்மா திட்டுனாங்க. அதான் அப்பா அம்மாவை திட்ட கூடாதுன்னு தான் பேட் பால் விளையாட போனோம் சொன்னேன். பரவாயில்லடா, அப்பாவை காப்பாத்துறதுக்கு உன் பொண்ணு உன்ன மாதிரி ஃப்ராட்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. டேய் அது என் மேல இருக்கிற பாசம்டா. அம்மோ என்னதான் அப்பா மேல பாசம் இருந்தாலும் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பொய் சொல்றது தப்பு. சரிப்பா இனி சொல்ல மாட்டேன். ஆனா அப்பாவை அம்மா திட்டிவாங்களோன்னு தான் சொன்னேன். அப்பாவை அம்மா திட்டினா பாப்பாக்கு சோகமா இருக்கும். இல்லடா அம்மோ, உன் அம்மா அப்பாவை திட்டுறது என்ன புதுசா? எப்பவுமே திட்டிக்கிட்டே தானே இருப்பா, அதெல்லாம் பரவாயில்ல. அதுக்காகலாம் நீ பொய் சொல்லக்கூடாது சரியா? ஒருவேளை நம்ம தெரியாம தப்பே பண்ணியிருந்தாலும் இதை பண்ணிட்டோன்னு உண்மையை ஒத்துக்கணுமே தவிர பண்ணலன்னு பொய் சொல்லக்கூடாது. ஆமா உன் அப்பன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன்னு வந்து வாலண்டியரா திட்டு வாங்கிட்டு இருப்பான். இப்ப கூட உன் அம்மாவை எப்படி சமாளிக்க போறான்னு தான் தெரியல.
டே மச்சான், அடுத்த சீன் என்ன? ஐஷோட காலை பிடிக்கிற சீன் தானே? பிராக்டிஸ் எடுத்துக்க. டேய், காலெல்லாம் ஒன்றும் பிடிக்க மாட்டேன், வேற பிளான் வச்சிருக்கேன். வேற என்னடா பிளானு? அது என்னன்னு முடிஞ்சா கண்டுபிடி, இல்லைன்னா நாளைக்கு பாரு. ஷைலு, நான் இவ்வளோ பண்ணியும் உனக்கு என் காதல் புரியவே இல்லைல்ல. என் காதல் உனக்கு புரிஞ்சாலும் நீ என்னை காதலிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ என்னை காதலிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு புரிஞ்சா போதும். உன் லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எதை நீ மிஸ் பண்ணியோ, எது உனக்கு திரும்ப கிடைச்சா உன் அம்மா அப்பாவே உனக்கு கிடைச்ச மாதிரின்னு நினச்சிட்டு இருக்கியோ, அந்த பொருளை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். அதை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா உனக்கு என் காதல் புரியுமான்னு தெரியல, ஆனா அது உனக்கு கிடைச்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு மட்டும் எனக்கு தெரியும். நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும் ஷைலு. எங்க நீ என்ன லவ் பண்ணா எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, நான் உன்னை விட்டு போயிடுவணுங்கிற பயத்துல தான் நீ என்ன அவாய்ட் பண்ற. ஆனா எதை நீ மிஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, அதை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். அப்போ உனக்கு புரியும், உன்கிட்ட வந்து சேரணும்னு இருக்கிறது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யார் தடுத்தாலும் அது உன்கிட்ட வந்து சேரும்னு. அதுக்கப்புறமாவது நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை வருமானு தெரியல. நீ என்னை நம்பினாலும் நம்பலனாலும் நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன் ஷைலு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என் காதலை ஏத்துக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டே தான் இருப்பேன். பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.